Hello friends, welcome to SmartBrainers Python Programming in Tamil. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பைத்தான் எப்படி உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து VS கோட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தால் ஒரு தாட்டி வாட்ச் பண்ணி உங்களோட லேப்டாப்பை செட்டப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக் சின்டாக்ஸ் எப்படி நீங்கள் ஒரு பைத்தான் கோடை ரைட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட VS கோடில் வந்துட்டு நம்ம பைத்தான் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் டேப் போங்க, அதில் வந்துட்டு பைத்தான் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மைக்ரோசாஃப்டோட எக்ஸ்டென்ஷன் இது. ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட லேப்டாப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கோட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம இப்போ நியூ பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைட் பாரை வந்து ஹைட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வெல்கம் ஸ்க்ரீன் இருந்தால் உங்களுக்கு வந்து இங்கே நியூ ஃபைல் க்ரியேஷன் வரும். பட் பெஸ்ட் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலில் நியூ ஃபைல் அதை கிளிக் பண்ணிவிட்டு பைத்தான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு கோட் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம கோட் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைலை சேவ் பண்ணி இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ Ctrl+S கொடுத்துட்டு ஸோ இதுக்கு ஒரு டைட்டில் வச்சுக்கலாம், SmartBrainers. ஸோ இப்போ நம்மளோட ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி பைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஈஸி டு லேர்ன், ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் SmartBrainers. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் பாஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணி அது வந்து ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இதுக்குள்ளே நீங்கள் அந்த அடிஷனை பண்ணிங்கனாலே போதும், அது பிரிண்ட் ஆகிடும். அடிஷன் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த விதமான மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் கூட நீங்கள் இதில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகே, இப்போ ஒரு டீட்டெயிலான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணும்போது அது டேட்டா டைப்பை நீங்கள் மென்ஷன் பண்ணவே வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஜாவாவோ சி லாங்குவேஜோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ட் இல்லை ஸ்ட்ரிங் அந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க. பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணுற வேல்யூ, அதாவது நீங்கள் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுற வேல்யூ வச்சே வந்துட்டு பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக அதோட டேட்டா டைப்பை சூஸ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் A = 10 அப்படின்னு கொடுக்குறேன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பை வந்து இது எடுத்துக்கிச்சு. நான் எதுவும் இன்ட் அது மாதிரி போடவே இல்லை. அடுத்தது B = இல்லை நேம் = ஷாம் அப்படின்னு கொடுக்குறேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த செமிகாலன் அதுவும் போடல. ஸோ அதுவும் வந்து மேண்ட்ரி கிடையாதுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து பைத்தான் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துட்டு எடுத்துக்கிச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பைத்தானை பொறுத்த வரைக்கும். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு A10 எடுத்துக்கிட்டேன். ஸோ B = 15 எடுத்துக்கிட்டேன். இப்போ A + B C = A + B அப்படின்னு அடிஷன் பண்ணுறேன். நான் இப்போ இதை டைரெக்டாகவே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜ் தான் பைத்தான். ஓகே, இப்போ உங்களுக்கு பைத்தானை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ப்ளீஸ் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் டேட்டா டைப் பற்றியும் வேரியபிள்ஸ் பைத்தான் பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு லாங்குவேஜில் இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோவும் வந்து ஃப்யூச்சரில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.